அனைவருக்கும் வணக்கம். வரலாறு ஆடியோ வகுப்பு நடத்தி வருகிறோம். தற்போது வரலாறு வகுப்பு 5 வகுப்பில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய வகுப்புல முகலாய பேரரசை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது. இதுல இருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? டெல்லி சுல்தான் இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்திருப்போம். அதுல இருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறாங்க அந்த பிசி எக்ஸாம்ல. வரலாறுல இருந்து மொத்தமே 9 கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. அதுல 2 கொஸ்டின் டெல்லி சுல்தானியம், 2 கொஸ்டின் வந்து முகலாய பேரரசு. சரிங்களா? டெல்லி சுல்தானியம்னு சொல்லும்போது 1206ல இருந்து 1526 வரைக்கும் ஆட்சி செஞ்ச வம்சம் தான் இந்த டெல்லி சுல்தானியம். சரிங்களா? இந்த அரச வம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 வம்சங்கள் ஆட்சி செஞ்சிருக்கும். டெல்லி சுல்தானியம்னு சொல்லும்போது ஒரே வம்சம் கிடையாது. முகலாயர்கள்னு சொன்னோம்னா ஒரே வம்சம் தான். முகலாய பேரரசு ஒரே வம்சம் தான். ஆனா டெல்லி சுல்தானியம் 5 அரச மரபுகள். சரிங்களா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம்னு சொல்லி 5 அரச மரபுகளால் ஆளப்பட்டது தான் டெல்லி சுல்தானியம். அந்த டெல்லி சுல்தானியத்துல லோடி வம்சம்ன்றது தான் கடைசி வம்சம். அதுல இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் தான் டெல்லி சுல்தானியத்திலே கடைசி அரசர். அவரை வெற்றி கொண்டு தான் பாபர் என்ன பண்றாரு? முகலாய பேரரசை வந்து நிறுவுறாரு. சரிங்களா? இதுதான் இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. நம்ம இந்த முகலாய பேரரசுன்னு சொன்னோம்னா 7வது புக்லயும் 9வது புக்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்குதுப்பா. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம பிசி எக்ஸாமுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முகலாய பேரரசு அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல 6 பெரிய அரசர்கள் இருக்கிறாங்க. அந்த அரசர்களுடைய பங்களிப்புகள் என்ன? அவங்களுடைய காலத்துல இந்தியா எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய முக்கியமான படையெடுப்புகள் என்ன? அவங்களுடைய இலக்கிய படைப்புகள் என்ன அவங்களுடைய காலத்துல? அவங்களுடைய முக்கியமான கட்டிடக்கலைகள்லாம் என்ன? சரிங்களா? பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்துச்சு முகலாயர்கள் காலத்துல? சரிங்களா? அவங்களுடைய அரசாங்கம் எப்படி இருந்துச்சு? சரிங்களா? இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அரசு முறை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும். இத தவிர்த்து வந்து ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்துல ஷெர்ஷா சூர் அப்படின்றவரு சூர் வம்சத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. சரிங்களா? ஒரு குட்டி வம்சம் தான். 1540ல இருந்து 1555 வரைக்கும் ஆட்சி செஞ்ச ஒரு குட்டி வம்சம். இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா முகலாய பேரரசு ஓவர். சரிங்களா? முகலாய பேரரசர் முதல் மாபெரும் பேரரசர் பாபர். சரிங்களா? பாபர்னு சொல்லும்போது ஒரு 12 வயசுலயே அரசராயிறாரு. மத்திய ஆசியாவுல பர்கானா அப்படின்ற ஒரு குட்டி ஆட்சி பகுதிக்கு அரசரா, ஒரு குட்டி மன்னரா ஆயிடுறாரு. சரிங்களா? இவருடைய மரபுன்னு சொல்லும்போது தாய் வழி, தந்தை வழி 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய மரபு தான். சரிங்களா? தைமூர் வம்சம் தந்தை வழியில பார்த்தோம்னா, தாய் வம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செங்கிஸ்கான் மரபை சார்ந்தவர். சரிங்களா? அப்போ ஒரு நல்ல மரபு தான். இருந்தாலுமே பிற்காலத்துல பாபர வந்து நாட்ட விட்டே விரட்டி அடிச்சிடுறாங்க. சரிங்களா? வாரிசுரிமை போர் நடக்குது. நாடையே இழந்துடுறாரு. அந்த பர்கானான்ற ஒரு குட்டி ஆட்சி பகுதி கூட இவருடைய கண்ட்ரோல்ல கிடையாது. நாடு இல்லாத நிலையில அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. சரிங்களா? ஆனா இவருக்குள்ளார ஒரு பெரிய ஆசை இருக்கும். தைமூருடைய படையெடுப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டெல்லி சுல்தானியத்துல 1398ல தைமூர் படையெடுப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டெல்லிய வந்து சூறையாடிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அத வந்து இவர் வந்து மனசுல வந்து சின்ன வயசுல இருந்தே பதிய வச்சுட்டு இருக்கிறாரு. இந்துஸ்தான், இந்துஸ்தான், இந்துஸ்தான வந்து நம்ம ஆட்சி செய்யணும். அது மாபெரும் செல்வ வளங்கள் பொருந்திய ஒரு பெரிய வந்து நாடு. அந்த அந்த மண்ண வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்றது தான் இவருடைய லட்சியமாவே இருக்குது. இருந்தாலும் அத வந்து கைப்பற்றதுக்கான ஒரு சாதகம் அப்படின்றது அவருக்கு அப்ப இல்ல. சரிங்களா? அடுத்ததா அப்படியே நாடில்லாத சூழ்நிலையில அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கும்போது கபூல் பகுதிய வந்து கைப்பற்றி அங்க வந்து ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்தியாவுல டெல்லி சுல்தானியத்துல கடைசி வம்சமான லோடி வம்சம், இப்ராஹிம் லோடியோடைய ஆட்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த இந்த இந்தியாவுல இருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாபர வந்து கூப்பிடுறாங்க. இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வாங்க. இப்ப கரெக்ட்டான சமயம் அப்படின்னு சொல்லி. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் கிடையாது. அப்படியே கதை மாரியே தெரிஞ்சுட்டு வாங்க. பாபர் அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வந்தாரு? இதெல்லாம் சும்மா ஒரு ஐடியாவுக்காக. சரிங்களா? அப்ப தௌலத் கான் லோடி அப்படின்றவர். சரிங்களா? தௌலத் கான் லோடியோடைய மகன் திலாவார் கான் அப்படின்றவர். சரிங்களா? திலாவார் கான் அப்படின்றவரும் டெல்லி சுல்தானியத்துல இருந்த சரிங்களா? இப்ராஹிம் லோடியோடைய மாமனாரு ஆலம் கான் அப்படின்றவங்க. சரிங்களா? அப்ப திலாவார் கான், ஆலம் கான் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? பாபர்ட்ட போறாங்க. போயிட்டு இந்தியா மீது படையெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால பாபர் என்ன பண்றாரு? இந்தியாவின் மீது படையெடுக்கிறதுக்கு ஆயத்தமாகுறாரு. ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியாவுல இப்ராஹிம் லோடின்னு சொல்லும்போது 1,00,000 வீரர்கள். ஏன்னா ஒரு மாபெரும் படை, யானைப்படை, குதிரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் படை வந்து இப்ராஹிம் லோடிகிட்ட இருக்குது. பாபர்ட்ட இருக்கிறதோ ஒரு 10,000 வீரர்கள் அடங்கிய படை தான். சரிங்களா? ஆனா அந்த 10,000 வீரர்களும் திறமையாக பீரங்கி படையை கையாள பயிற்சி மேற்கொண்டவர்கள். இப்ப என்ன பண்றாங்க? பீரங்கி படையின் உதவி கொண்டு பாபர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வராரு. இப்போ வருஷம் 1526 ரொம்ப முக்கியம் இது. எஸ்ஐ எக்ஸாம்ல 2023ல கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? கொஸ்டின் ஏரியாப்பா இது ஃபுல்லாவுமே. நம்ம எடுக்கிறது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான் உங்களுக்கு. அப்ப இந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வராரு. படையெடுத்துட்டு வந்து இப்ராஹிம் லோடிய வந்து தோற்கடிச்சுறாரு. 1,00,000 வீரர்களை வெறும் 10,000 வீரர்களை கொண்டு தோற்கடிக்கிறாரு. அதுக்கு காரணமா இருக்கிறது பீரங்கி படை. இந்தியாவுக்கு முதல்ல பீரங்கி படையை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னு கேட்பாங்க. பாபர். பாபர் தான் இந்தியாவுக்கு முதல்ல பீரங்கி படையை அறிமுகம் செய்றாரு. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து தான் 3 முக்கியமான படையெடுப்புகள் வந்து இவர் செய்றாரு. இந்த படையெடுப்புகள் மூலமாக அவருடைய பேரரசை வந்து விரிவாக்கம் செய்றாரு. சரிங்களா? ஆக்ராவை தலைநகராக கொண்டு முகலாய சாம்ராஜ்யத்த நிறுவுறாரு 1526 முதலாம் பானிபட் போருக்கு அப்புறமா.
முதலாம் பானிபட் போரில் வெற்றி அடைஞ்சிடறாரு. இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிடறாரு. தோற்கடிச்சு முகலாய சாம்ராஜ்யத்தை ஆக்ராவை தலைநகராக கொண்டு நிறுவிடுறாரு. நிறுவனத்துக்கு அப்புறமா சரிங்களா, டெல்லி, ஆக்ரா இது 2 பகுதியை மட்டும் தான் கைப்பற்றி இருக்கிறாரு. இன்னும் மற்ற பகுதியெல்லாம் கைப்பற்றுறதுக்காக 3 முக்கியமான படையெடுப்பு வந்து மேற்கொள்றாரு. சரிங்களா, சாவ வரைக்குமே போர் தான். போர்னு வாழ்ந்துட்டு போயிடுறாரு பாபர். சரிங்களா, முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவை வலுவாக கால் ஊன்ற செஞ்சுட்டு போயிடுறாரு. சரிங்களா, அப்போ 1526 ராணா சங்காவை வந்து எதிர்கொள்றாரு கன்வா போர்ல. சரிங்களா, கன்வா அப்படின்ற இடத்துல ராணா சங்காவை வந்து தோற்கடிச்சிடறாரு. இது கன்வா போர் 1527. 1528 சந்தேரியின் தலைவனை வந்து தோற்கடிக்கிறார். இது சந்தேரி போர். 1529 ஆப்கானியர்களை வந்து தோற்கடிக்கிறார். கக்கரா போர். கக்கரா அப்படின்ற இடத்துல தோற்கடிக்கிறார். இது கக்கரா போர். அப்போ கன்வா போர், சந்தேரி போர், கக்கரா போர் 1527, 28, 29 தொடர்ச்சியாக போர். 1530 வந்து இறந்துடுறாரு பாபர். பாபர் வந்து இறந்துடுறாரு. பாபர் அப்படின்னு சொல்லும்போது ஜாகுருதீன் முகமது பாபர் அப்படின்றதான் அவருடைய பேர். அவருடைய பேருக்கு பொருள் என்னன்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்றது தான். சரிங்களா, 12 வயசுலேயே வந்து மன்னராகி அவருடைய அந்த மனசுல இருந்த நம்பிக்கை, இந்தியாவை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை காப்பாற்றிடுறாரு. அவருடைய பேருக்கான பொருளும் தான். அந்த பொருளை வந்து கரெக்டாக வந்து இவர் செஞ்சிடறாரு. இந்தியாவை இவர் வந்து கைப்பற்றி முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவிடுறாரு. சரிங்களா, அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு பிடிச்ச பையனான ஹுமாயூனை வந்து பார்த்தீங்கன்னா அரசராக்கிறார். ஹுமாயூன் அடுத்ததாக இந்தியாவை வந்து ஆட்சி செய்ய போகிறாரு. 6 பெரும் முகலாயர்களில் 2வது மாபெரும் அரசர் அப்படின்னு சொன்னோம்னா ஹுமாயூன் அப்படின்ற அந்த பேருக்கான பொருள் என்னன்னா அதிர்ஷ்டசாலி. ஆனால் இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டார். எப்படி பாபர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பேருக்கு நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்றது பொருளாக இருந்தது. ஆனால் அவர் நம்பிக்கையை காப்பாற்றினார். இவர் வந்து நம்பிக்கையை காப்பாற்றிருக்க மாட்டார். சரிங்களா, அப்போ நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டார்னு சொல்லுவாங்க. ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலின்றது பொருள். ஆனால் இந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இவர் இருக்க மாட்டார். அதிர்ஷ்டம் இல்லாதவராகவே தான் இருப்பார். சரிங்களா, அவரோட பொருள் என்ன, பாபர்னா என்ன, ஜாகுருதீன் முகமது பாபர்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஜாகுருதீன் முகமது பாபர்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர்ன்றது பொருள். அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அவர் மனசில் வச்சிருந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றிடுறாரு. இந்துஸ்தானத்தை கைப்பற்றணும் அப்படின்ற அந்த லட்சியத்தை வந்து அடைஞ்சிட்டு அவர் இறந்துடுறாரு. ஆனால் இங்கே ஹுமாயூன் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்டசாலின்றது பொருள். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாமலே கடைசி வரைக்கும் இருந்துருவார். சரிங்களா, சரி ஓகே. இப்போ பாபரை பற்றி இன்னும் கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, இந்தியாவுக்கு இவர் தான் பாரசீக கட்டிடக்கலையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவருடைய சுயசரிதைன்னு சொல்லும்போது துசுக்கி பாபரி அந்த சுயசரிதையில் இந்த இந்தியாவை பற்றி சொல்கிறாரு. சரிங்களா, இந்துஸ்தானத்தை பற்றி சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள், மலர்கள், கனிகள், செடிகள், விலங்குகள் இதை பற்றி எல்லாம் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த துசுக்கி பாபரி அப்படின்ற நூலில் இவர் தான் இந்தியாவுக்கு பாரசீக கட்டிடக்கலை அறிமுகப்படுத்துறாரு. இவர் தான் இந்தியாவுக்கு பீரங்கி படையை அறிமுகப்படுத்துறாரு. முகலாய சாம்ராஜ்யத்தை ஆக்ராவை தலைநகராக கொண்டு நிறுவியவர் பாபர் தான். சரிங்களா, இவரை பற்றி கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது ஹுமாயூன்னு சொல்லும்போது இவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருக்கிறார். சரிங்களா, இவருக்கு பேருக்கு ஏற்றது அதிர்ஷ்டசாலின்றது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் இல்லை. சரிங்களா, இவர் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவே சுற்றிட்டு இருக்கிறாரு. சரிங்களா, அப்போது பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் ஷெர்ஷா கான் அப்படின்ற ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். 1539 சௌசா போர் அப்படின்ற ஒரு போர்க்காலம். சரிங்களா, இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா கான் அப்படின்ற ஒரு ஹுமாயூனை எதிர்த்து போர் செய்கிறாரு. இதில் வந்து ஷெர்ஷா கான் ஜெயிச்சிடுறாரு. அடுத்த வருஷம் 1540 கன்னோசி போர் அப்படின்ற போர். இந்த போர்லையுமே ஷெர்ஷா கான் ஜெயிச்சிடுறாரு. இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஹுமாயூனை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிச்சிடுறாங்க. இந்த ஹுமாயூன் தோக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அவங்களுடைய சகோதரர்கள் தான். சகோதரர்கள் வந்து சரியாக உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி அரியணையின் மீது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இந்தியாவுடைய அரசராக நாங்கள் தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேராசை. அதனால் அவங்க வந்து சரியான நேரத்தில் உதவி செய்யாததுனால ஹுமாயூன் வந்து தோத்துருவார். தோத்துட்டு பாரசீக அரசருடைய உதவியை நாடி அங்கே தப்பிச்சு ஓடிடுவார். தப்பிச்சு ஓடினதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஷெர்ஷா சூர் அப்படின்னு சொல்லி, ஷெர்ஷா கான் சொன்னோம் இல்லையா, அவர் தான் ஷெர்ஷா சூர்னு சொல்லி தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு சூர் வம்சத்தை வந்து இந்தியாவில் வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஷெர்ஷா சூர் இப்போ 1540 1555 வரைக்குமே இந்த சூர் வம்சத்துடைய ஆட்சி தான் நடக்கும். ஆனால் இந்த ஷெர்ஷா சூர் இருக்கார் இல்லையா, இவருடைய ஆட்சின்னு சொல்லும்போது ஒரு 5 வருஷம் தான் இவர் ஆட்சி செஞ்சிருப்பார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போயிருப்பார். சரிங்களா, ஷெர்ஷா சூர் அப்படின்னு சொல்லும்போது 1540 சரிங்களா, 1839 40 சரிங்களா, சௌசா போர், கன்னேசி போர் 2 போரில் வந்து ஹுமாயூனை தோற்கடிச்சு இந்தியாவை வந்து கைப்பற்றுறாரு. இந்தியாவை விட்டு ஹுமாயூன் வந்து விரட்டி அடிச்சிடறாரு. இந்தியாவை விட்டு ஹுமாயூன் வந்து பாரசீக அரசருடைய பாதுகாப்போடு அங்கே போயிடுறாரு. சரிங்களா, போனதுக்கப்புறம் இவர் வந்து இந்தியாவில் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து பீகார் சாசரம் இந்த பகுதியை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர். இவர் டெல்லியை கைப்பற்றிட்டாரு. கைப்பற்றினதுக்கு அப்புறமா நில சீர்திருத்தம் கொண்டு வராரு. நில வருவாய் முறையை வந்து மேம்படுத்துறாரு. வரி வசூலிக்கிற முறையை வந்து மேம்படுத்துறாரு. பிற்காலத்தில் அக்பர் அவருடைய நிதி அமைச்சராக இருந்த தோடர்மால் அப்படின்றவர் இவருடைய வருவாய் முறையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுறாங்க. அந்த அளவுக்கு அதே மாதிரி 178 கிராம் எடை கொண்ட ரூபியா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிடுறாரு. நவீன நாணயத்துறையின் தந்தை யாருன்னு கேட்டால் ஷெர்ஷா சூர் தான்.
சரிங்களா. இவருடைய நாணய முறை தான் பிற்காலத்தில் வந்து பின்பற்றுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு ஆட்சியாளர். சாலைகளை எல்லாம் அமைக்கிறாரு. ரொம்ப திறமையானவர் தான் இவரு. சரிங்களா. ஆனா இவரு வந்து ஒரு 5 வருஷம் தான் இருப்பாருப்பா. இவரு வந்து ஒரு படையெடுப்பு மேற்கொண்டு போகும்போதே, வெடிமருந்து வச்சு கோட்டையோட சுவரெல்லாம் தகர்க்கும்போது, அதிலிருந்து ஒரு கல்லு பேத்துட்டு வந்து இவர் மேல விழுந்து இவரு செத்து போயிடுவாரு. சரிங்களா. இவரு செத்ததுக்கு அப்புறம் இந்த வம்சமும் வந்து வலிமை இல்லாம போயிடும். சரிங்களா. இதை உணர்ந்த ஹுமாயூன் என்ன பண்ணுவாரு, அந்த பாரசீக அரசருடைய அ படைகளை எல்லாம் உதவிகள் எல்லாம் வாங்கிட்டு இந்தியா மீது படையெடுத்து அ கைப்பற்றிடுவாரு இந்தியாவ. 1555 இந்த காலகட்டத்தில 1555ல இந்தியாவ வந்து கைப்பற்றிறாரு ஹுமாயூன். சரிங்களா. ஹுமாயூன் கைப்பற்றினதுக்கு அப்புறம் 1556லயே வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு நூலக படிக்கட்டுலேருந்து கீழ தடுக்கி விழுந்து செத்து போயிடுவாரு. சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேன்பூர் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் தடுமாறியவர், வாழ்க்கைய விட்டே தடுக்கி விழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்ப இதுதான் ஹுமாயூன பத்தி உங்களுக்கு கேட்கணும்னா கேட்கலாம். சரிங்களா. இத மட்டும் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா பார்க்கும்போது அக்பர். ஹுமாயூனுடைய பையன் தான் அக்பர். அக்பர் அப்படின்னு சொல்லும்போது பெரும் மதிப்பிற்குரியவர் அப்படின்றது பொருள். சரிங்களா. இவர் வந்து ஒரு ராஜபுத்திர அரண்மனையில தான் பொறந்திருப்பாரு. சரிங்களா. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சமய சார்பின்மை, சமய சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு முகலாய மன்னரா இருந்திருப்பாரு. இந்தியாவுல முகலாய பேரரச ஒரு பலம் பொருந்திய பேரரசாக இந்தியா முழுவதும் விரிவடைய செஞ்சவரு இவரு தான். சரிங்களா. அக்பர். தி கிரேட் அக்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெயர் பெற்றவர். சரிங்களா. இவர் பின்பற்றின அந்த சகிப்புத்தன்மை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவருடைய படையெடுப்பு ரொம்ப வீரம் பொருந்தியவர் தான். படையெடுப்புகள்லாம் மேற்கொண்டிருப்பார். சரி, ஓகே. இந்த அக்பர்ன்னு சொல்லும்போது ஹுமாயூன் தான் இறந்துட்டாரே. அக்பர் சின்ன பையனா இருப்பார். 14 வயசு பையன். 14 வயசு பையன். சின்ன பையன். அப்ப இவருக்கு வந்து பகர ஆளுநராக பொறுப்பேற்றவர் தான் பைரம் கான். பகர ஆளுநர்னாலும் பாதுகாப்பாளர்னாலும் ஒண்ணு தான். பகர ஆளுநர்னாலும் பாதுகாப்பாளர்னாலும் ஒண்ணு தான். அப்ப உங்களுக்கு வந்து அக்பருடைய பாதுகாப்பாளர் யாருன்னு கேட்டாலும், பகர ஆளுநர் யாருன்னு கேட்டாலும் பைரம் கான் தான். ஏன்னா 14 வயசு பையன் அவருக்கு வந்து பாதுகாப்பாளராக பைரம் கான் இருக்காரு. ரொம்ப திறமையான ஒரு பைரம் கான். சரிங்களா. இப்போ சூர் வம்சத்தை சார்ந்த ஹைமு அப்படின்றவர் என்ன பண்றாரு, இவர் மேல படையெடுத்துட்டு வராரு. 1555 அக்பர் என்ன பண்றாரு, சின்ன பையனா இருக்கிறாரு. இவருடைய பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய பகர ஆளுநரா இருக்கக்கூடிய பைரம் கான் அப்படின்றவரு போர் படைகளுக்கு எல்லாமே சரிங்களா, தன்னுடைய வீரர்களுக்கு எல்லாமே தலைமை தாங்கி போரை வந்து வழிநடத்துறாரு. 2ஆம் பானிபட் போர் அப்படின்றது 1556ல நடக்குது. இதுல எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து ஹைமுடைய கண்ண தொலைச்சிட்டு போய் விழுந்துரும். இதுல ஹைமு வந்து இறந்துடுறாரு. இதனால அக்பருக்கு வந்து வெற்றி அப்படின்றது கிடைக்குது. சரிங்களா. வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் வரைக்குமே அதாவது பைரம் கானுடைய உண்மையான ஆட்சி மாரி தான் இருந்துச்சு அரசாங்கம்ன்றது. இது வந்து அக்பருக்கு புடிக்கல. அதுக்கப்புறம் பைரம் கான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புனித பயணிக்கு போயிடுங்க. மெக்கா மெதினா புனித பயணிக்கு போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அப்படி அனுப்பும்போது அவர் வந்து வழியிலேயே துரோகிகளால கொல்லப்பட்டுருவாரு. சரிங்களா. எதிரிகளால் கொல்லப்பட்டுருவாரு. சரிங்களா. இப்போ இந்த பைரம் கானுடைய பையன் கான் பகதூர் கான் இ கான் அப்படின்ற பட்டத்தோட அப்துல் ரஹீம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். கான் இ கான் அப்படின்ற பட்டத்தோட இவருடைய அவையில வந்து ஒளிருவார். சரிங்களா. ஒரு நட்சத்திரம் மாரி ஒளிருவார். சரிங்களா. பைரம் கானுடைய பையன். 9 அறிஞர்கள் இவருடைய அவையில இருந்திருப்பாங்க. அக்பருடைய அவையில 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. அதுல இவரும் ஒருத்தரா இருந்துவாரு. சரிங்களா. சரி, ஓகே. இவரு ஒரு பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுத்திருப்பாரு. 2 முக்கியமான பெண் ஆட்சியாளர்கள். மத்திய இந்தியாவை ஆட்சி செஞ்ச ராணி துர்காவதியின் மீது படையெடுத்து அவங்கள வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அகமது நகர் அரசி. சரிங்களா. அகமது நகர் அரசுடைய அ பகர ஆட்சியாளரா இருந்திருப்பாங்க. இவங்களும் ஒரு பாதுகாப்பாளரா இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு ராணி. சரிங்களா. சந்த் பிவி அப்படின்றவங்க. சரிங்களா. சந்த் பிவி அப்படின்றவங்க. இவங்களையுமே தோற்கடிச்சிருப்பாரு அக்பர். சரிங்களா. இந்த 2 பெண் ஆட்சியாளர்கள தோற்கடிச்சிருப்பாரு. அடுத்ததா ஹால் டிக்கெட் போர் அப்படின்ற ஒரு போர் நடக்கும். ஹால் டிக்கெட் போர் அப்படின்றது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராஜபுத்திர அரசர் ராணா பிரதாப்பை தோற்கடிப்பார். ராஜபுத்திர அரசர் ராணா பிரதாப்பை தோற்கடிப்பார். இந்த ராணா பிரதாப்போட குதிரை பேர் வந்து ரொம்ப முக்கியம்பா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு புக் பேக்ல கூட குடுத்துருப்பாங்க. அ செத்தக் அப்படின்றது தான் அந்த குதிரை. சரிங்களா. ராணா பிரதாப்ப வந்து தோற்கடிச்சுருவாரு. இவரு வந்து என்ன பண்ணும்னா, அந்த குதிரை மேல ஏறி மறைஞ்சு காட்டுக்குள்ளாரே வந்துட்டு போர் நடத்துவாரு. சரிங்களா. அதான் இதுல ஹைலைட். அதனால அந்த குதிரை வந்து உங்களுக்கு முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரிங்களா. ராஜபுதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராஜபுதினம்னா என்னது? ராஜபுத்திரர்களுடைய மன துணிச்சலை வந்து சொல்லக்கூடிய நூல் தான் ராஜபுதினம். அந்த ராஜபுதினத்துல அந்த ராணா பிரதாப்பை பத்தி ரொம்ப பெருமையா அதுல வந்து போற்றி எழுதியிருக்காங்க. சரிங்களா. சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லைட்டா தெரிஞ்சுங்க. கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் போலாம். சரி, ஓகே. அக்பர் அப்படின்னு சொல்லும்பொழுது, பக்கத்து அண்டை நாடுகளுக்குல்லாம் ஒரு நல்ல தொடர்பு வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. நல்ல வாணிப கொள்கை, நல்ல ஒரு இணக்கமான கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்பற்றிட்டு இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்தில இந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது இவருடைய ஆட்சி காலத்தில முகலாய சாம்ராஜ்யம் நல்லா பறந்து விரிந்து இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்திருக்காரு. சரிங்களா? இருந்திருக்கு. அக்பருடைய மத கொள்கை அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து சமய சகிப்புத்தன்மை கொண்டவரா இருந்திருக்காரு. எல்லா சமயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரிச்சிருக்காரு. சரிங்களா? இபத்கானா அப்படின்ற ஒரு மத மண்டபத்த வந்து கட்டியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்டது தான் ஜிஸ்யா வரி. நம்ம பார்த்தோம் இல்லையா? டெல்லி சுல்தானியத்தில
அடிமை வம்சத்தை சார்ந்த குத்புதீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டு ஜிஸ்யா வரியை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் அதை யாருமே நீக்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அக்பர் வந்து அதை நீக்கியிருப்பார். அதுமாதிரி ராஜபுத்திர உயர்குடியை சார்ந்த பெண்களை வந்து திருமணம் செஞ்சுப்பார். அந்த திருமண உறவுகள் மூலமாகவும் பேரரசை வந்து பலப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் ராஜபுத்திர இளவரசர்களுக்கெல்லாம் உயர்ந்த அதிகார பணியை வந்து கொடுப்பாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ராஜா தோடரமாலே, சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூஃபி துறவி சலீம் சிஷ்டி மீதும் சீக்கிய குரு ராம்தாஸ் மீதும் அளவுக்கு அதிகமான மரியாதை வச்சிருப்பாரு. சரிங்களா? இவர் வந்து பதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு புதிய தலைநகரத்தையே உருவாக்குவார். சரிங்களா? பதேபூர் சிக்ரி அப்படின்ற புதிய தலைநகரத்தையே உருவாக்குவார். இவருடைய அவையில் 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்கப்பா. 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அபுல் பாசல், அப்துல் பெய்சி, சரிங்களா? கான் இ கான், நம்ம சொன்னோம் இல்லையா, அப்துல் ரஹீம் அப்படின்ற பேரில் கான் இ கான் அப்படின்ற ஒரு பட்டத்தோட ஒளிர்ந்துட்டு இருப்பார். பைரம் கானோட பையன் அவரு. சரிங்களா? அடுத்தது வந்து பீர்பாலு, ராஜா தோடர்மாலு, பகவன் தாஸ், மான் சிங்கு, சரிங்களா? தஷ்வத் அப்படின்றவர். சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். சரிங்களா? குவாலியரை சார்ந்த ஓவியர் தஷ்வத் அப்படின்றவரை ஆதரிச்சிருப்பார். சரிங்களா? அக்பர் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அக்பருக்கு அப்புறமா, சரிங்களா, அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபுத்திர பெண்ணை தான் வந்து திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஜோதா அக்பர் அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஜஹாங்கீர் அப்படின்றவர். சரிங்களா? ஜஹாங்கீர் அப்படின்றவர். அக்பருக்கு அப்புறமா அந்த ஜஹாங்கீர் அப்படின்றவர் தான் ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஜஹாங்கீர் அப்படின்ற அந்த பொருளுக்கு பேர் என்ன? சரிங்களா? அந்த ஜஹாங்கீர் அப்படின்ற அந்த பெயருக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தை கைப்பற்றுபவர், அந்த உலகத்தையே கைப்பற்றுபவர் அப்படின்றது பொருள். அக்பர் அப்படின்ற பேருக்கு பொருள் என்னன்னா, பெரும் மதிப்பிற்குரியவர் அப்படின்றது. பாபருக்குன்னா இது அதிர்ஷ்டசாலின்னு சொல்ற பாருங்க. ஹுமாயூன் தான் அதிர்ஷ்டசாலி. சரிங்களா? பாபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையை வந்து காப்பாற்றுபவர் அப்படின்றது பொருள். பாபர் அப்படின்ற பெயருக்கு பொருள் நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்றது. ஹுமாயூன் அப்படின்ற பெயருக்கு பொருள் அதிர்ஷ்டசாலி அப்படின்றது. அக்பர் அப்படின்ற பெயருக்கு பொருள் பெரும் மதிப்பிற்குரியவர். இந்த வகையில் ஜஹாங்கீருடைய பேருக்கு பொருள் என்னன்னா, உலகத்தை கைப்பற்றுபவர் அப்படின்றது தான் பொருள். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்து மேலாம் பெருசாக நாட்டம் இருக்காது. கலை, கட்டிடக்கலை, சரிங்களா, தோட்டங்க, பூக்கள், ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகத்தில் மூழ்கடிச்சிடுவார். அதனால் இவர்கிட்ட வந்து உண்மையான ஆட்சி அதிகாரமே இருக்காது. இவர் உங்களுடைய மனைவி மெகர்னிசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உலகின் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி அறியப்படுறவங்க. சரிங்களா? இவங்களுடைய மனைவி நூர்ஜஹான், மெகர்னிசா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் உலகின் ஒளின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட தான் உண்மையான ஆட்சி அதிகாரமே இருக்குது. இவங்களுடைய காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து வாணிபம் செய்கிறதுக்காக வராங்க. சரிங்களா? இங்கிலாந்துடைய அரசர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஜேம்ஸ் அப்படின்றவர், அவருடைய பிரதிநிதியாக தாமஸ் ரோ அப்படின்றவர் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வாணிபம் செய்கிறதுக்கான உரிமையை பெற்றிருப்பார். இவருடைய ஆட்சி காலம் தான். இவர்கிட்ட தான் வருவார். ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்துருக்க மாட்டார். அதுக்கப்புறமா அனுமதி கொடுத்துருவார். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக இவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 பையன் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குஸ்ரு, இன்னொருத்த வந்து குர்ரம். சரிங்களா? குஸ்ரு அப்படின்றவர் தான் அக்பர் வந்து அடுத்ததாக இவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுவார். அந்த குஸ்ரு அப்படின்றவர் தான். ஆனால் அந்த குஸ்ரு கூட சீக்கியர்களின் 5வது குரு, சரிங்களா, சீக்கியர்களுடைய 5வது குரு அர்ஜுன் சிங் அப்படின்றவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த குஸ்ருவை வந்து கண்ணை நோண்டி ஜெயிலில் போட்டுருவார். இந்த சீக்கிய குருவான அர்ஜுன் சிங்கை வந்து தூக்கில் போகிறதுக்கு உத்தரவிட்டுருவார். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணதுனால சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய பகை அப்படின்றது இங்கேருந்து ஆரம்பிச்சிடும். பிற்காலத்தில் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்சா அப்படின்ற ஒரு படையவே உருவாக்குவாங்க முகலாயர்களுக்கு எதிராக பிற்காலத்தில். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது இவருமே வந்து பார்த்தீங்கன்னா மத சகிப்புத்தன்மையை உங்களுடைய அப்பா மாதிரி பின்பற்றிட்டு வந்தவர் தான். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்ததாக பார்க்கும்போது ஷாஜஹான் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பையன் தான், ஜஹாங்கீருடைய பையன் தான், குர்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த ஷாஜஹான். சரிங்களா? ஷாஜஹான் அப்படின்னு சொல்லும்போது கட்டிடக்கலையின் இளவரசர், உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் முகலாயர்களே ரொம்ப சிறந்தவர்னு சொல்கிறாங்க. இவருடைய ஆட்சி காலம் தான் முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியோடைய தந்தை ஷாஜி பான்ஸ்லே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்கானிய பகுதியில் இருக்கக்கூடிய மராத்தியர்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவராக இருந்து அந்த படைகளை எல்லாம் வழிநடத்தி எல்லாமே இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இருக்கும். சரிங்களா? தக்கான அரசர்கள்ட்ட பணிபுரிஞ்சவர் தான் அந்த ஷாஜி பான்ஸ்லே அப்படின்றவங்க. அந்த தக்கான அரசர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மராத்தியர்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? ஷாஜி பான்ஸ்லே அப்படின்றவர் தான் சிவாஜியோடைய தந்தை. அவர் வந்து தக்கான அரசர்கள்ட்ட தான் பணி செஞ்சுட்டு இருப்பார். அதுவும் இந்த ஷாஜகானுடைய ஆட்சி காலம் தான். சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்தில் தான் முகலாய பேரரசு அப்படின்றது புகழுடைய உச்சத்துக்கே போகுது. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்தில் தான் போகுது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையை கட்டியிருப்பார். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யமுனை நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை கட்டியிருப்பார். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம கலை கட்டிடக்கலைன்னு தனியாக ஒரு பார்ட் பார்ப்போம். சரிங்களா? அந்த முகலாயர்களுடைய அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லும்போது இந்த முகலாயர்களில் இருந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த மாபெரும் முகலாயர் அவுரங்கசீப் தான். எல்லாத்தோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இவர். சரிங்களா, ரொம்ப கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தை வந்து பின்பற்றினார். இந்தியாவில் மீண்டும் ஜிஸ்யா வரியை வந்து கொண்டு வராரு. ஆலம்கீர் அப்படின்னு கூட இவருக்கு வந்து பேர் இருக்குது. ஆலம்கீர்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்றது பொருள். சரிங்களா, உலகை கைப்பற்றியவர் அப்படின்றது பொருள். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜிஸ்யா வரியை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரிலாம் இவர் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறதுனால இந்த தக்கான பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி, அந்த தக்கான பகுதி, இந்த கொங்கண பகுதி, மகாராஷ்டிரா பகுதி, இந்த சைடில் இந்த மகாராஷ்டிரா பகுதியில் தான் குறிப்பாக, சரிங்களா, இந்த பகுதி தான் மராத்தியர்கள் வந்து எழுச்சி பெறாங்க. மராத்தியர்களோட எழுச்சி அப்படின்றது நடக்குது. பக்தி இயக்கங்களுடைய காலம்லாம் இதில் வரும். அந்த பக்தி இயக்கங்களால் கவரப்பட்டு, சரிங்களா, நம்மளுடைய இந்து சமயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம்பெரும் சமயம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எழுச்சி பெறுவாங்க. இஸ்லாம் மதத்துக்கு எதிராக, முகலாயர்களுக்கு எதிராக எழுச்சி பெற்று, சரிங்களா, அதன் விளைவாக மராத்திய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஏற்படுத்துவார். சரிங்களா, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். மராத்தியர்களை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். அதெல்லாம் அந்த அவுரங்கசீப்போடைய ஆட்சி காலத்தில் தான் இருக்கும். முகலாயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு பெரிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான், இந்த மராத்தியர்கள் தான். சரிங்களா, இதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நிர்வாக முறைனா ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையாக இருந்துச்சு. இந்தியாவில் பெரும் பகுதியை ஒரு உறுதியான அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க முகலாயர்கள். அது மட்டும் இல்லாமல் நீதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அரசர் தான் வந்து எல்லாமே, அவர் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்ந்த தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் தான் இருக்கிறாரு. சரிங்களா, சமுதாயத்தில் உயர்ந்த தலைவராகவும் அரசர் தான் இருக்கிறாரு. சட்டங்கள் இயற்றுறது எல்லாமே அரசர் தான், அவங்க சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையாக இருந்தது. சரிங்களா, மாகாண நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேரரசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுபாக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரிங்களா, சுபாக்கள்னு பிரிக்கிறாங்க. அந்த சுபாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்கார்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சர்கார்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்கானான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த பர்கானா எல்லாமே பல கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாகிறது தான். சரிங்களா, பல கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பர்கானா உருவாகுது. பர்கானா எல்லாம் ஒன்றிணைந்து சர்கார்கள் உருவாகுது. சர்கார்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சுபாக்கள் உருவாகுது. சுபாக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் பேரரசு உருவாகுது. சரிங்களா, இது எப்படின்னா நாடு மண்டலம் அப்படின்லாம் பிரிச்சாங்க இல்லையா சோழர்கள், அந்த மாதிரி தான் இதுவும். இவங்க அப்படியே நாட்டை வந்து இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான். சரிங்களா, இப்போ எப்படி நம்ம மாநிலம் சொல்கிறோம், மாவட்டம் சொல்கிறோம், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது நகரங்களும் பெருநகரங்களையும் நிர்வகித்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவால்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களோட நிர்வாக முறை. அதேமாதிரி மன்சப்தாரி முறையை வந்து அக்பர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். மன்சப்தாரி முறைன்றதும் ஒரு நிர்வாக முறை தான். என்ன சார் மன்சப்தாரி முறை அப்படின்னாக்கா, நிலப்பகுதியெல்லாம் சின்ன சின்னதாக பிரித்து மன்சப்தாரி கிட்ட கொடுத்துருவாங்க. மன்சப்தாரினா என்னது, அதை பாதுகாத்து வரவங்க, ஒரு குட்டி படையுமே பாதுகாத்துட்டு வருவாங்க. போர் அப்படின்னா அவங்க வந்து படை உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வரியெல்லாம் வசூலித்து மன்னருக்கு வந்து அனுப்புவாங்க. இதான் மன்சப்தாரி முறை அப்படின்றது. இந்த மன்சப்தாரி முறை அறிமுகம் செஞ்சது யாருன்னா அக்பர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. சரிங்களா, அப்போ குதிரைகளை எல்லாம் பராமரிப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்வாங்க. சரிங்களா, சரி, ஓகே. அப்போ இந்த ஜாகிர்தாரி, ஜமீன்தாரி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டெல்லி சுல்தானியத்திலே சொல்லியிருப்போம். ஜாகிர்தாரி அப்படின்னாக்கா இது வந்து அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அரசர்கள் நியமிக்கிற பணியாளர்கள், அவங்களால நிர்வகிக்கப்படுறது தான் அந்த ஜாகிர்தாரி முறைன்றது. இது வந்து பரம்பரையாலாம் உரிமை இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஜாகிர்தாரியாக இருக்கீங்கன்னா உங்கள் பையனாக இருக்க முடியாது. அரசாங்கம் நிர்ணயிக்கிற ஒரு அதிகாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஜாகிர்தாரினா அந்த வரியெல்லாம் வசூலித்து மன்னருக்கு வந்து கொடுக்குறவங்க. ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லும்போது முகலாயர்கள் காலத்தில் தான் ஜமீன்தாரி முறை ஏற்படுத்தப்படுது. டெல்லி சுல்தானியத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர்தாரி முறை தான். ஜமீன்தாரி முறைனா இது பரம்பரையாக இருக்கும். இப்போ நான் வந்து வரி வசூலித்து கொடுக்குறேன் அப்படின்னா என் பையன் வசூலித்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அவங்க பையன் வசூலித்து கொடுப்பான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா, இது பரம்பரையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கிறாரு, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வர, இந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. மன்னர்கள்லையுமே அப்படி தானே இருப்பாங்க. அது மாதிரி ஜாகிர்தாரி அப்படின்றது வேற, ஜமீன்தாரின்றது வேற. இந்த டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஓகே. அடுத்ததாக வரி அப்படின்னு சொன்னோம்னா வரி அப்படின்றது 3ல் 1 பங்கு வரியாக இருந்துச்சு. சரிங்களா, சராசரியாக விளைச்சலில் 3ல் 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரசர்கிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சமய கொள்கை அப்படின்னு சொன்னோம்னா இந்த அரசர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமய சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார். மத சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார். நம்ம சொன்னோம் இல்லையா, தீன் இலாஹி அப்படின்ற ஒரு மதத்தையே வந்து அவர் உருவாக்குவார். சரிங்களா, தெய்வீக மதம்ன்ற ஒரு மதத்தையே உருவாக்குவார். மத மண்டபத்தை வந்து கூட்டுவார். அந்த மத மண்டபத்தில் எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் கூட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவுரங்கசீப்னும் போது தீவிரமாக இஸ்லாம் மதத்தை வந்து பின்பற்றுறாரு. இஸ்லாம் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரி வந்து ஏற்படுத்துறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லும்போது கட்டிடக்கலை அப்படின்னு சொன்னோம்னா இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒருத்தவங்க ஒன்று தான் பண்ணியிருப்பாங்க. பாரசீக கட்டிடக்கலை அறிமுகப்படுத்துறது யார், பாபர் அறிமுகப்படுத்துறாரு. ஹுமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா தீன் இ பனா, சரிங்களா, தீன் இ பனா அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையை வந்து ஏற்படுத்துவார். டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு நகரத்தை வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா, ஒரு அரண்மனையை ஏற்படுத்துறாரு. தீன் இ பனா அப்படின்ற ஒரு அரண்மனையை ஏற்படுத்துறாரு. இதை வந்து ஷெர்ஷாசூர் வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெர்ஷாசூரால் அழிக்கப்பட்டு பிற்காலத்தில் இந்த ஷெர்ஷாசூர் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து சாசரம் அப்படின்ற நினைவு சின்னத்தை வந்து கட்டுறாரு. சரிங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரசீக கட்டிடக்கலை அறிமுகப்படுத்துறது யாருன்னு கேட்டால் பாபர்.
ஹுமாயூன் வந்து ஒரு அரண்மனையை கட்டுறாரு, ஒரு நகரத்தை டெல்லிக்கு பக்கத்தில் உருவாக்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா தீன்-இ-பனா அப்படின்றது தான். இதை பின்னால் ஷெர்ஷா வந்து இடிச்சிட்டு தான் அவர் என்ன பண்ண புராணைகளா கட்டுறாரு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் சாசரம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் சாசரம் அப்படின்ற இடத்துல ஒரு நினைவு சின்னத்தை கட்டுவார். சரிங்களா, அவரோட கல்லறை அவரே கட்டிப்பார். சரிங்களா, இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா கலை கட்டிடக்கலைன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், நீ நேராக ஷாஜகானுக்கு வந்துடலாம். ஷாஜகான் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் முகலாய பேரரசர்களில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். முகலாய பேரரசுடைய புகழை வந்து உச்சிக்கே கொண்டு போனவர் யாருன்னா அந்த ஷாஜகான் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயிலாசனம் அப்படின்றது. மயிலாசனம்னா என்னன்னா விலை உயர்ந்த ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு ஆசனம், மயிலாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான். இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவர்னியர், பெர்னியர் அப்படின்ற 2 வெளிநாட்டு பயணிகள் வந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா, உலக புகழ் பெற்ற தாஜ்மஹாலை வந்து யமுனை கரையில் வந்து இவர் தான் கட்டியிருப்பாரு. அதே மாதிரி டெல்லியில் சரிங்களா ஷாஜகானாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தையே வந்து உருவாக்கியிருப்பார். இன்றைக்கி பழைய டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானாபாத் அப்படின்ற நகரத்தையே வந்து உருவாக்கியிருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லால் குயிலா அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி செங்கோட்டை, சரிங்களா, செந்நிற கற்களால், சரிங்களா, சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால் இது செங்கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு கோட்டையவே வந்து பார்த்தீங்கன்னா 1639 வந்து எழுப்புறாரு. சரிங்களா, இதெல்லாம் இவங்களுடைய கட்டிடக்கலை. சரிங்களா, அப்போ ஓவராலாக ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். முகலாயர்கள் அப்படின்னு சொல்லும்போது 6 பேரும் முகலாயர்கள் இருக்கிறாங்க. பாபர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹுமாயூன் இருக்காங்க, அடுத்ததாக வர்றது தான் அக்பர், அக்பருக்கு அடுத்தது வர்றது தான் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட பையன் தான் வந்து ஷாஜகான், ஷாஜகானுக்கு அப்புறம் வர்றது தான் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். இந்த மாதிரி 6 பெரும் முகலாய மன்னர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய காலத்தில் எப்படி எப்படிலாம் இருந்துச்சு, பாபரை பற்றி என்ன கொஸ்டின் கேட்கலாம். பாபர்னும் போது 1526 முதல் பானிபட் போர், சரிங்களா, லோடி வம்சத்தை சார்ந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு முகலாய சாம்ராஜ்யத்தை ஆக்ராவை தலைநகராக கொண்டு நிறுவுறாரு அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்ததா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக கட்டிடக்கலை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு. 3 முக்கியமான படையெடுப்புகள் 1527 கன்வா போர், 1528 சந்தேரி போர், 1529 கக்கரா போர், 3 போர் நடத்துறாரு. அடுத்தது 1530 செத்து போயிடுறாரு. அடுத்ததா ஹுமாயூன், இவங்க பையன் வந்து வராங்க. ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலின்றது பொருள், ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாமலே இருக்கிறாரு. சரிங்களா, இவருடைய ஆட்சி காலத்தில் சரிங்களா ஷெர்ஷா கான் பின்னால் ஷெர்ஷா சூர்னு அழைக்கப்பட்டவர். இவர் வந்து படையெடுத்துட்டு வர்றாரு. 1539 சௌசா போர், 1540 கன்னோசி போர், 2 போர்லையுமே ஷெர்ஷா சூர் வெற்றி பெற்று சூர் வம்சம் அப்படின்ற ஒரு குட்டி குறுகிய காலத்தில் 15 வருஷம் மட்டுமே ஆட்சி செஞ்ச ஒரு குட்டி வம்சத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுறாரு. இது தனிப்பா, இது முகலாயர்கள் வராது, இது தனி வம்சம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறாரு இந்த ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா தப்பிச்சு போயிடுறாரு நாட்டை விட்டு. சரிங்களா, ஷெர்ஷா சூர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற வரைக்குமே இவர் வரல. அவர் இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1555 தான் வராரு. ஷெர்ஷா சூர்னு சொல்லும்போது ஒரு நாணய சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துறாரு, நில சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் வரி வசூலிக்கக்கூடிய முறையை வந்து மேம்படுத்துறாங்க. சரிங்களா, ரூபியா 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. நவீன நாணய முறையின் தந்தைன்னு இவர் வந்து அழைக்கிறாங்க. காரணம் என்ன, பிற்காலத்து வரைக்குமே இவருடைய நாணய முறை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தோடர்மால் வந்து இவருடைய வரி வசூலிக்கிற வருவாய் முறை தான் பின்னாடி வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா, பின்பற்றுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு. அடுத்த ஹுமாயூனுக்கு அப்புறம் வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் தி கிரேட்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவில் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறாரு. இவர் வந்து மத சகிப்புத்தன்மை கொண்டவராக இருக்கிறார். மத சகிப்புத்தன்மை கொண்டவராக இருக்கிறார். எல்லா மதத்தையுமே மதிக்கிறார். தீன்பனா அப்படின்ற ஒரு கட்டடத்தை வந்து கட்டுறாரு. சரிங்களா, அதே மாதிரி பதேபூர் சிக்ரின்னு ஒரு தலைநகரத்தையே உருவாக்குறாரு. பதேபூர் சிக்ரின்ற தலைநகரத்தையே உருவாக்குறாரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர மன்னர்கள் எல்லாம் மதித்து உயர்ந்த அரச பதவிகள் எல்லாம் கொடுக்குறாரு. சரிங்களா, அவுரங்கசீப் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். அவர் தீவிரமான இஸ்லாமியராக இருந்திருப்பார். சரிங்களா, சரி ஓகே. இவங்க ராஜபுத்திர இளவரசிகள்லாம் மணந்து கொள்றார் அக்பர். அந்த மாதிரி மணந்து கொண்டவர் தான் ஜோதா அக்பர். அந்த மாதிரி ஜோதா அக்பருக்கும் பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். சரிங்களா, ஜஹாங்கீர் அக்பர்ன்ற பெயருக்கு பொருள் என்னன்னா பெரும் மதிப்பிற்குரியவர் அப்படின்றது பொருள். சரிங்களா, அக்பரை பற்றி கேட்கணும்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது அக்பருக்கு அடுத்தது வர்றது தான் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர்னா உலகின் அரசர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, உலகத்தின் அரசர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா கலை கட்டிடக்கலையில் ஆர்வம் மிகுந்தவராக இருக்கிறார். இவர் வந்து நாட்டு மக்கள் மீது பற்று, அரசாங்கம், ஆட்சி அப்படின்லாம் போல. ஆனால் இவருடைய மனைவி சரிங்களா நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மெஹர்நிசா உலகின் ஒளின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் அரசாங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி தான் அரசாங்கமே நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த ஜஹாங்கீருக்கு 2 பசங்க இருக்காங்க, குர்ரம், குஸ்ருன்னு 2 பசங்க இருக்காங்க. குஸ்ரு அப்படின்னு சொல்லும்போது 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் சிங் கூட கூடி அவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சதி செஞ்சு ஆட்சியை கைப்பற்ற பார்க்குறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, குஸ்ருவோடைய கண்ணை நோண்டிட்டு சிறையில் அடைச்சிடறாரு ஜஹாங்கீர். சரிங்களா, இந்த அக்பர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேராண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஸ்ரு தான். அவர் தான் அடுத்த அரசர் ஆகணுன்ற மாதிரி இவர் வந்து விருப்பப்படுவார் அக்பர். சரிங்களா, இப்போ சீக்கிய குருவான அர்ஜுன் சிங்க்கு வந்து தூக்கு தண்டனை வந்து விதிச்சிடறாரு ஜஹாங்கீர். சரிங்களா, ஜஹாங்கீர் விதிச்சிடறாரு. ஜஹாங்கீர் காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வாணிபம் செய்யறதுக்காக வராங்க.
தாமஸ் ரோ அப்படின்றவருக்கு அனுமதி கொடுக்குறாரு வாணிபம் செய்யறதுக்கு. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சி காலத்துல மத்த நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வருவாங்க. எல்லாருமே ஆட்சி செய்ய வாணிபத்துக்காக வராங்க. எல்லாருமே இந்தியாவுல வாணிபம் செய்யணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இவருக்கு அப்புறம் வர்றவர் தான் குர்ரம்னு சொல்லக்கூடிய ஷாஜகான். ஷாஜகானுடைய ஆட்சி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசுலயே ரொம்ப சிறந்தவர் யாருன்னா ஷாஜகான். இவருடைய ஆட்சி காலத்துல தான் முகலாய பேரரசுன்றது புகழின் உச்சிக்கே போகுது. தாஜ்மஹால்லாம் கட்டுறாரு. ஜிம்மா மசூதி, முத்து மசூதி, சரிங்களா? இந்த மாதிரி மசூதிகள்லாம் இவர் தான் கட்டுறாரு. அது மட்டும் இல்லாம லால் குயிலா அப்படின்ற செங்கோட்டையை கட்டுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் செய்றாரு. ஷாஜகானாபாத்ன்ற நகரத்தையுமே ஏற்படுத்துறாரு. இவரோட காலத்துல ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது மதராசு, கொல்கத்தா, பம்பாய், சரிங்களா? இந்த இடத்துல எல்லாம் தலைநகரமாக கொண்டு ரொம்ப வலுவான கோட்டைகள் எல்லாம் கட்டி இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, வாணிபத்த வந்து வலுவாக்குறாங்க. இவங்களுடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆதிக்கத்த வந்து செலுத்துறாங்க. இவருடைய காலகட்டம் தான். இவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அப்படின்றவர் தான். இவர் என்ன பண்றாரு? ஷாஜகான வந்து சிறை வச்சுறாரு. 8 வருஷம் சிறையிலே அடைச்சிடுறாரு. சரிங்களா? சிறையில அடைச்சிட்டு தான் ஆட்சியை கைப்பற்றாரு. இவர் வந்து ஒரு மூர்க்கத்தனமானவரா இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு அரசராக இருக்கிறாரு. இவருடைய காலத்துல தான் மராத்தியர்கள் வந்து எழுச்சி பெறுறாங்க. இந்த மகாராஷ்டிரா பகுதியில. சரிங்களா? எழுச்சி பெறுறாங்க. மராத்தியர்களோட எழுச்சின்றது முகலாயரோட வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுக்குது. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 6 பேரும் முகலாய அரசர்கள். இவங்கள வச்சு தான் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். கண்டிப்பான முறையில கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த அரசர்களுக்கு அப்புறம், இந்த 6 பெரிய அரசர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து வலுவாயிடுவாங்க. சரிங்களா? மராத்தியர்கள் கொஞ்சம் வலுவா இருப்பாங்க கொஞ்ச நாள் வரைக்கும். 3வது பானிபட் போர் நடக்கும். அந்த பானிபட் போர்ல மராத்தியர்கள் ஒண்ணும் இல்லாம ஆனதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுல வந்து வலுவா இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாசி போர், பக்சார் போர், இந்த போர்களுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து வலுவாக இந்தியா முழுவதும் ஆக்குபை பண்ணி இந்தியாவை வந்து வழிநடத்த போறாங்க. இதுக்கப்புறம் முகலாயர்களாக இருக்கட்டும், மராத்தியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க. முகலாயர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதுக்கப்புறம் அந்த அரசர்கள் எல்லாமே சுகபோகத்துல இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. சுகபோகத்துல இருப்பாங்க. படைகளை வந்து கண்ட்ரோலா கொண்டு போக மாட்டாங்க. பெரிய வலிமையான அரசர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால முகலாய சாம்ராஜ்யம்ன்றது அழிவை நோக்கி போகும். 1857 அந்த பெரும் புரட்சி. அந்த பெரும் புரட்சிக்கு அப்புறமா 2ஆம் பகதூர் ஷா அப்படின்றவர் தான் முகலாயர்கள்லயே கடைசி அரசராக இருப்பாரு. அவரை வந்து பர்மாவுக்கு நாடு கடத்திருவாங்க. சரிங்களா? அவங்களுடைய பசங்களை எல்லாத்தையும் பீரங்கி வாயில வச்சு சுட்டு கொன்னுடுவாங்க. அவங்களுடைய வம்சத்தையே அழிச்சிருவாங்க. அவரையும் நாடு கடத்திருவாங்க. இதோட முகலாயர்கள் வந்து முடிஞ்சிருவாங்க. முகலாயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுதான். சரிங்களா? இந்த முகலாயர்களுக்கு அப்புறம் வரவங்க தான் வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ் பீப்புள்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வராங்க. சரிங்களா? ஓகே, நம்ம தொடர்ச்சியாக உங்களுடைய காணொலி நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. காக்கியின் காவலன் காவலர் பயிற்சி குழு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்த வகுப்புல நம்ம மராத்தியர்களை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.